அத்தை என்ன இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு? இது வந்து சப்பாத்தி. சப்பாத்தி. அதுக்கு சைட் டிஷ்ஷு? அதுக்கு சைடு வந்து சைடா? அதுக்கு சைடு வந்து நைட்டு குழம்பு வச்சான், சிக்கன் குழம்பு. அதை வச்சு இப்படி ஓட்டிடலாம். மழையில் எங்கேயும் போக முடியாதுல்ல, அதனால இந்த குழம்பு வச்சு ஓட்ட போகிறோம். அப்படியா? இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் ஃபுல்லா. சிக்கன்லாம் கிடையாது, சும்மா வெறும் எலும்பு தான் அது. அப்படியா? குழம்பு அது முட்டை. மத்தியானம் லஞ்சும் சிக்கன் குழம்பு முட்டை வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை. A few moments later. ஐடியா பண்ணேன், போய் வெங்காயம் வாங்கிட்டு சொன்னேன். இப்போ எலி புழுக்க போடும்ல, அந்த மாரி வாங்கிட்டு வந்துருக்கு. இதை வச்சு நான் எப்படி உரிக்கிறது, எப்படி இது பண்ணுறது? நீங்க தானே அப்படியே நிறுத்திட்டாங்க, உரிக்க முடியாது. நீங்க தானே சின்ன வெங்காயம் எலி புழுக்க மாரி கொடுத்துருக்காங்க, அதுவும் வாங்கிட்டு வந்து பையில போட்டு. அது காசு சும்மா கொடுத்தாங்க கேட்டவன்னு. எலி புழுக்க மாரி இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் தான். ஆனாலும் உரிக்கணுமே, யார் உரிக்கிறது? அது வாயின் வந்தாலும் குத்தம், வாயின் வரலாலும் குத்தம். இதுதான் டேஸ்டா இருக்கும்னு சொன்னாரு. டேஸ்டா தான் இருக்கும், ஆனா அரைச்சு தான் போடணும் மிக்ஸில. என்ன வேணும்தான் அண்ணா கடையில போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அண்ணா கொடுத்ததுதான் இது. ஐயோ, இந்த மாதிரிலாம் இருக்கு சொத்த சொத்தையா? நான் பார்க்கவே இல்லையா, அதான் சும்மா கொடுத்தாரா கடைக்காரு? கண்ணை மூடிட்டு இருந்தா, அவரு கண்ணாடி போட்டுட்டாரு. நீ கண்ணாடி போடல, ஏமாத்தி கொடுத்துட்டாரு. கடவுளே, நீயும் வாங்கி வந்துட்ட. சரி, இதை வச்சு குழம்பு வைங்க. இப்போதைக்கு மழை பெய்யுது, அதெல்லாம் வெளியே போக முடியாது. பார்த்துக்கலாம், இதெல்லாம் உரிக்க முடியாது, இப்பெல்லாம் லேட் ஆகும். நாளைக்கு குழம்புக்கு இதை வச்சுக்கங்க. மழை வேற பெய்யுத, துணிலாம் சேர்ந்து போச்சு. எப்ப துவைக்கிறது? என்ன பண்றது இல்ல, அங்க இங்கேயும் மழையா இருக்கு. இப்போ ஒரு ஸ்ரீலங்கால ரொம்ப பாதிப்பு. மதியானமா தான் போயிடலாம். புயல் புயல் தான் நம்மளுக்கு சொன்னாங்களா? மதியானமா ஆரம்பிக்கலாம். ஸ்கூல்ல லீவ் விடணும்னு சொல்ல, ஸ்கூல் லீவே ஆனா இவங்களாம் லீவ் எடுத்துக்கிறாங்க. லீவ் எடுத்துட்டாங்க, நாங்களாம் லீவ் எடுக்கிறோமா? மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் வேலைக்கு போறோம். ஸ்கூல் தான் மெயின். அப்பெல்லாம் மழை பெஞ்சாலும் ஜுரம் அடிச்சாலும் ஒரு மாத்திரை போட்டு பாக்கெட்ல ஒரு மாத்திரை போட்டு அனுப்பி விட்டுருவோம். இப்ப அப்படி இல்லையே, ஏந்தோடனே லீவு, மழை பெய்யுது லீவுன்னு நினைச்சிடுறாங்க. என்ன பண்றது? சப்பாத்தி போடலாம். அச்சா, நம்ம நியூஸ் பார்த்தோமா இல்லையா? டிவியே சரியில்லை. டிவி இல்ல, புயல் எங்கெங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கு, எங்கெங்க எந்தெந்த இடம், அதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். இப்ப காலைல நியூஸ் பாத்திருந்தீங்க, என்ன பாத்தீங்க? காலைல நியூஸ் வந்திருந்தாதான் என்ன ஊரு? ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்காலாம் ரொம்ப நாஸ்தியா இருக்கும், பாவம், ரொம்ப கஷ்டமா, ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த புயல் அவங்களுக்கு போயிடுச்சு இந்த வருஷம், நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. அதனால எல்லாரும் மழையில புயல்ல சேஃப்டியா இருங்க. எதனா முன்கூட்டி எச்சரிக்கையா வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி வெளியே போகாதீங்க. நம்ம சேஃப்டி நம்மளுக்கு தான் முக்கியம், ஓகேவா? இருந்தாலும் வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மழையில நல்லா ஹாப்பியா செஞ்சு சாப்பிடுங்க. ரவை உப்புமா, ஐயோ உப்புமாவே சொல்லாதீங்க அத்தை, உப்புமானால எல்லாம் ஓடுவாங்க. அரிசி உப்புமா செஞ்சீங்க, ரவை உப்புமா செஞ்சீங்க, அந்த என்னது சம்பா ரவை இருக்குல்ல, அதை போட்டு உப்புமா செய்யுங்க. அதெல்லாம் வச்சு செய்யலாம், நிறைய செய்யலாம், நம்ம தான் செய்ய முடியல. அரிசி இல்லைன்னா இந்த உப்புமாலாம் செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் வீட்டுல சுட சுட, அதுவும் சுட சுட சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்டாதான் இந்த மழைக்கு நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஒரே இடத்துல உட்காந்து இந்த உப்புமா செஞ்சு உப்புமா ஃபேமிலியா சாப்பிடுங்க. ஆனா நாங்க உப்புமா எல்லாம் செய்ய மாட்டோம், எங்க வீட்லயே யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க சுட சுட சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பிட போறோம். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த மழையில. நியூஸ் அடிக்கடி பாருங்க, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க. பிடிக்காதுலாம் கிடையாது, எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒரு ஓல்டு மேன் இருக்காரு, அவருக்கு பிடிக்கும், இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால நாங்க ரொம்ப செய்ய மாட்டோம். நீங்க என்னத்த? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சிம்பிளாக தான் இருக்கும். எங்களால் முடிஞ்ச வீடியோ உங்களுக்கு தரோம். ஓகேங்களா? பாய் பாய் சொல்லுங்க அத்தை. பாய்.